ஸ்ரீமத் பாகவதம் பஞ்சமஸ்கந்தம் 5வது ஸ்கந்தத்தில் அதா மங்களகரமாயிருக்கிற பஞ்சவிம்சதிதமோ அத்தியாய 25வது அத்தியாயம். ஸ்ரீ சுக பிரம்மர்ஷி பரீட்சித்துக்கு கதைகளை வர்ணிக்கிறார். அப்படிங்கிறதுனால ஸ்ரீ சுக உவாச்ச 1வது கத்தியபாகம். தஸ்ய மூலதேசே 30 யோஜன சஹஸ்ராந்தரே ஆஸ்தே யாவை கலா பகவதः தாமசி சமாக்யாத அனந்த இதி சாத்வதீயாः द्रष्टृ दृश्ययोः संघर्षणम् अहम् इति अभिमानलक्षणं यं संघर्षणम् इति आचक्षते. तस्य मूलदेशे 30 योजनसहस्रान्तर आस्ते या वै कला भगवदस्तामसि समाख्यादानन्त इति सात्वदीया द्रष्टृदृश्ययोः संघर्षणमहमित्यभिमानलक्षणं यं संघर्षणमित्याचक्षते. ஸ்ரீ சுக பிரம்மர்ஷி சொன்னார், பாதாளத்திலிருந்து 30,000 யோஜனை கீழேயாயிட்டு பகவானோடு தம பிரகிருதி அப்படின்னு ஃபேமஸா இருக்கிற சங்கர்ஷணமூர்த்தி அப்படின்னும் அனந்தன் அப்படின்னும் பேருகள் இருக்கிற ஆதிசேஷன் வசிக்கிறார் அப்படின்னு. திரஷ்ட திருஷ்யங்களோடு சங்கர்ஷணமாயிருக்கிற அகம் ஆரோடு லட்சணமாக்குமோ அப்படி இருக்கிறவரையாக்கும் சங்கர்ஷணன் அப்படின்னு சொல்லப்படுறது. திருஷ்டாவோடும் திருஷ்யத்தோடும் அந்த ஒரு சம்யக்கான அட்ராக்ஷன், அதானது அந்த ஒரு குடிச்சேர்ந்த அவஸ்தையை சாதிப்பிக்கிறதுனால சங்கர்ஷணன் அப்படின்னு பேரு. தஸ்யா பூமிக்கு அடியில இருக்கிற 7 பாதாள லோகங்களில் தஸ்ய மூலதேசே கடைசியில இருக்கிறது, அதானது அந்த ரசாதலத்தோடு கீழே இருக்கிற அந்த பாதாள லோகம், அதனோடு அடியில 30 யோஜன சஹஸ்ரம் 30 யோஜனை சஹஸ்ரம் அப்படின்னா 1000 × 30 யோஜனை 30,000 யோஜனை தூரத்தில் கீழே ஆயிட்டு அனந்தஹா இதி அனந்தன் அப்படின்னு சமாக்கியாதா நன்னா புகழ் இருக்கிற பகவதஹா பகவானோடு தாமசி தமோகுண அம்சமா இருக்கிற அந்த மூர்த்தி பாவம் பகவானோடு தாமசி ஸ்வரூபம் ஆஸ்தே ஸ்திதி பண்ணுறது. திரஷ்ட திருஷ்யயோகோ காணறவனேயும் കാണപ്പെടുறதேயும் സംഘർഷണം കൂട്ടിച്ചേർത്തി നിർത്തുന്നതാണ് അഹം. இதி நான் அப்படிங்கிற ஆத்மாவையும் பிரகிருதி விஷயங்களையும் இந்திரியங்கள் வழி கூட்டிச்சேர்த்தி நிறுத்துற நான் அப்படிங்கிற அபிமான லட்சணம் அபிமான போதம் யம் ஏதொருவனை சாத்வதியாக பகவல் பக்தர்களாக இருக்கிறவாளை
அப்படி இருக்கிற சங்கர்ஷணம், அப்படி இருக்கிற அந்த ஒரு பகவல் மகிமை இருக்கிறவரை சங்கர்ஷண நிதி ஆஜட்சதே, சங்கர்ஷணன் அப்படின்னு சொல்லப்படுறது. சித்தம், அகங்காரம், புத்தி, മനസ്സ് ഇത്രയുമാക്കും അന്ധക്കരണം. ഇതെല്ലാം കൂടി ചേർന്നതാക്കും അന്ധക്കരണം. இந்த അന്ധക്കരണങ്ങൾക്കെല്ലാം അധിഷ്ഠാന ദേവതകളുണ്ട്. ഈശ്വര ചൈതന്യത്താലിയാക്കും இந்திரியங்கள் வழி எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்கிறது. பகவானோடு அந்த சைதன்யத்தாலியாக்கும் இந்திரியங்கள் வழியும் மனசாலையும் புத்தியாலையும் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்கிறது. அப்போ அதுக்கெல்லாம் அதிஷ்டான தேவதைகள் உண்டு. வாசுதேவன் சித்தத்தோடு அதிஷ்டான தேவதையும், சங்கர்ஷணமூர்த்தி அகங்காரத்தோடு அதிஷ்டான தேவதையும், பிரத்யும்னன் புத்தியோடு அதிஷ்டான தேவதையும், அனிருத்தன் மனசோடு அதிஷ்டான தேவதையும் ஆக்கும். ஆதிநாராயணனா இருக்கிற பகவான் பிரளய காலத்துல சூக்ஷ்ம ரூபத்துல இருக்கிற எல்லா ஜீவனுகளோடு அந்த பீஜங்களையும் காப்பாத்துறார். எல்லா உயிரினங்களையும் பகவானாக்கும் காப்பாத்துறது. அந்த பிரளய காலத்துல எல்லா உயிரினங்களுக்குள்ளேயும் ஜீவாத்ம பாவத்தை உண்டாக்குறதும் பகவானாக்கும். அப்படி ஜீவாத்ம பாவத்தை உண்டாக்குற பகவானாக்கும் சங்கர்ஷணமூர்த்தி. ரெண்டாவது கத்திய பாகம். யஸ்யா இதம் சிதிமண்டலம் பகவதः அனந்தமூர்த்தேः சஹஸ்ரசிரசः ஏகஸ்மின் ஏவ சீர்ஷணி த்ரியமாணம் சித்தார்த்தः இவ லட்சியதே. யஸ்யேதம் சிதிமண்டலம் பகவதோ அனந்தமூர்த்தே சஹஸ்ரசிரச ஏகஸ்மின்னேவ சீர்ஷணி த்ரியமாணம் சித்தார்த்த இவ லட்சியதே. சகஸ்ரசீர்ஷனாயிருக்கிற பகவானோடு, 1000 தலைகள் இருக்கிற பகவானோடு, அப்படின்னா எண்ணினால் ஒடுங்காத அளவுக்கு சிரசுகள் இருக்கிற பகவானோடு, சிரசுல இருக்கிற பூமி அப்படிங்கிறது ஒரு சின்ன கடுகுமணி மாதிரி காட்சி அளிக்கிறது. இதம் இந்த, சிதிமண்டலம் பூமண்டலம், யஸ்ய பகவதः சங்கர்ஷணமூர்த்தி பகவானோடு, அனந்தமூர்த்தேஹே பகவதः அனந்தமூர்த்தியாயிருக்கிற பகவானோடு, சஹஸ்ரசிரசா எண்ணினால் ஒடுங்காத அளவுக்கு தலைகள் இருக்கிற, எண்ணி திட்டப்படுத்த முடியாத அளவுக்கு தலைகள் இருக்கிற அந்த சங்கர்ஷணமூர்த்திக்கு கோடானுகோடி சகஸ்ரம் சிரசுகளாக்கும் சங்கர்ஷணமூர்த்திக்கு உள்ளது. ஓரோ ஜீவாத்மலையும் இருக்கிற அந்த ஜீவபாவம் உண்டாக்குற சங்கர்ஷணமூர்த்தி, ஓரோ ஜீவாத்மாவுக்குள்ளேயும் ஜீவபாவத்தை உண்டாக்குறது சங்கர்ஷணமூர்த்தியாக்கும். இந்த பிரபஞ்சத்துக்குள்ள எத்தனை கோடி உயிரினங்கள் இருக்கோ அந்த உயிரினங்களுக்கெல்லாம் ஜீவபாவத்தை உண்டாக்குறது சங்கர்ஷணமூர்த்தியாக்கும். அதனால எண்ணினால் ஒடுங்காத அளவுக்கு கோடானுகோடி தலைகள் இருக்கிற சங்கர்ஷணமூர்த்திக்கு அதையாக்கும் இங்க சகஸ்ர சிரசகா அப்படின்னு சொன்னது. 1000 தலை அப்படின்னு இல்லை அர்த்தம், கோடி கோடி தலைகள் இருக்கிற அந்த ஆதிசேஷனுக்கு அப்படின்னு அர்த்தம். ஏகஸ்மின் ஒரே ஒரு, சீர்ஷணி ஏவா
சிரசிலேயேதான். அത്ര ஆயிரக்கணக்குக்கு சிரசுகள் இருக்கிற அந்த சங்கர்ஷணமூர்த்தியோடு ஒரே ஒரு சிரசிலேயே தான், ஒரு சிரசுல மட்டும்தான் இதம் இந்த சிதிமண்டலம் பூமண்டலம் திரியமானம் சுமந்துருக்கிறதாயிட்டு காணப்படுறது. அது எப்படி இருக்கு? சித்தார்த்தா இவ கடுகுமணி மாதிரி ரொம்ப ஈஸியா இந்த பூமியை சுமந்துட்டு இருக்கிறதாயிட்டு லட்சியதே காணப்படுறது. சங்கர்ஷணமூர்த்திக்கு இந்த பூமி அப்படிங்கிறது ரொம்ப நிஸ்சாரம். நம்ம ஒரு கடுகுமணிய கையில பிடிச்சானா அது கையில இருக்கிற மாதிரியே நமக்கு தெரியாது. அதே மாதிரி ஆக்கும் பகவானுக்கு இந்த பூமியை அவர் சிரசுல வச்சுட்டு இருக்கார். ஆனா அந்த பூமியோட பாரம் அவருக்கு அனுபவப்படுறதே இல்லை. அதை சொல்லறதுக்கு நமக்கு புரிய வைக்கிறதுக்காயிட்டு இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற கண்ணுக்கு காணவும் வேணும், ஆனா அது ஒரு பெரிய விஷயமே இல்லாததும் ஆயிருக்கணும். அதுக்கு வேண்டிட்டாக்கமங்க கடுகுமணிய எக்ஸாம்பிளுக்கு சொன்னது. தலையில சுமந்துட்டு இருக்கிற பூமி அப்படிங்கிறது நம்மளோட பார்வையில இங்க எடுத்து சொல்லவாக்கம் செய்யப்படுறது. ஒரு சின்ன கடுகுமணிய கையில வச்சுண்டா, அப்படி இல்லைன்னா ஒரு சின்ன கடுகுமணியை தூக்கி நம்மளோட தலையில போட்டுண்டா நமக்கு அந்த கடுகுமணி அங்க இருக்கிறதே தெரியாது. அதே மாதிரியாக்க சங்கர்ஷணமூர்த்தியோடு ஆயிரக்கணக்குக்கு சிரசுகளில ஒரே ஒரு சிரசுல ஒரே ஒரு குட்டி கடுகுமணி மாதிரி இந்த பூமி உட்கார்ந்துட்டு இருக்கு. பூமியோட பாரம் சங்கர்ஷணமூர்த்திக்கு கொஞ்சம் கூட அனுபவப்படுறதில்லை. அந்த பூமி அங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறதாயிட்டே தெரியறதில்லை. அதுக்கு எடுத்து சொல்றதாக்கும் இங்க கடுகுமணி ஆயிட்டு சொன்னது. கடுகுமணி அதனாலேயாக்கும் இங்க உபமையாயிட்டு சொன்னது. സമഷ്ടിயான വിരാട് രൂപിയിലേന്താക്കും സർവ വ്യഷ്ടി ശരീരങ്ങളും അതായത് സർവ ഉயிரினங்களும் உண்டாയിട്ടുள்ளது. காரணமில்லாதக்கு காரியம் அப்படிங்கிறது கிடையாது. சமஷ்டியான விராடு ரூபி அப்படிங்கிற அந்த காரணத்திலேருந்து வெஷ்டி சரீரங்களாயிருக்கிற உயிரினங்கள் அப்படிங்கிற காரியங்கள் உண்டாகி வந்தது. பரபிரம்மம் அப்படிங்கிற காரணத்திலேருந்து விராடு ரூபி உண்டானார். அதுலேருந்து இந்த பூமண்டலம் அப்படிங்கிறது ஒரு சின்ன கடுகுமணி மாதிரி தான் அந்த அனந்தபத்ம சுவாமியோடு சிரசில உள்ளது. சங்கர்ஷணமூர்த்தி அதானது ஆதிசேஷனோடு அந்த சிரசில் பூமி அப்படிங்கிறது ஒரு சின்ன கடுகுமணி மாதிரி ஒட்டின்னு இருக்கு. அப்படி ஒரு விஷயம் அந்த சிரசில் இருக்கிறதே சங்கர்ஷணமூர்த்திக்கு தெரியாத அளவுக்கு ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக வைக்கும் அந்த பூமி பகவானோட சிரசில் இருக்கு அப்படின்னாக்கும் ஸ்ரீ சுக பிரம்மர்ஷி எடுத்து சொல்றார். கண்ணால காணறது காதால கேட்கறது இப்படி இருக்கிற இந்திரியங்களால தெரிஞ்சுக்க கூடிய விஷயங்களால நமக்கு எடுத்து உணர்த்த வாக்குஞ்சாரார் ஸ்ரீ சுக பிரம்மர்ஷி. கடுகு அப்படிங்கிறது சாதாரணப்பட்ட ஆளுகளுக்கு கூடியும் தெரியக்கூடிய ஒரு விஷயமாக்கும். அதனாலேயாக்கும் இங்க கடுக உபமையாயிட்டு எடுத்து சொன்னது. கடுகு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சின்னதாக்கும் வெயிட் இல்லாததாக்கும். அந்த ஒரு கடுகுமணியை தூக்கி நம்மளோட சிரசில போட்டானா கூடியும் அந்த கடுகு அந்த நம்மளோட சிரசில இருக்கிறது நமக்கு தெரியாது. அதே மாதிரியாக்கும் சங்கர்ஷணமூர்த்தியோட சிரசில இந்த பூமி உட்கார்ந்துட்டு இருக்கு அப்படின்னு ஸ்ரீ சுக பிரம்மர்ஷி பரீட்சித்துக்கு நன்னா எக்ஸ்பிளைனோடு கூடிட்டு சொல்றார். பரீட்சித் மகாராஜாவுக்கு எந்த டவுட்டும் இல்லாம கிளியர் பண்றதுக்கு வேண்டிட்டாக்கும் பல பல சந்தர்ப்பங்களிலையும் பல பல உதாரணங்களை சொல்லிட்டு எடுத்து சொல்றார். பகவான் ஆதிசேஷனோட சிரசில சின்ன ஒரு கடுகுமணி மாதிரி இந்த பூமி ஒட்டின்னு இருக்கு. மூணாவது கத்திய பாகம். யஸ்ய ஹ வா இதம் காலேனஹ உபசஞ்சிஹீர்ஷதஹ அமர்ஷ விரஜித ருஜிர பிரமது ப்ருவோஹோ
अन्तरेण साङ्कर्षणः नाम रुद्रः एकादशव्यूहः त्रक्षः त्रिशिखं शूलम् उत्तम्भयन् उदतिष्ठत् यस्य वा इदं कालेनोपसञ्जिहीर्षदो अमर्षविरजित रुचिरभ्रमद् भ्रुवोरन्तरेण साङ्कर्षणो नाम रुद्र एकादशव्यूह स्त्रैक्ष्य त्रिशिखं शूलमुत्तम्भयन्नुदतिष्ठत्. சகசிரசீர்ஷனாக இருக்கிற பகவானோட சிரசில் இருக்கிற பூமி ரொம்ப ரொம்ப சின்னமாக இருக்கிற கடுகுமணி மாதிரி காணப்படுறது. கல்பாந்த காலத்தில் இந்த பிரபஞ்சத்தை எல்லாம் சம்ஹாரம் பண்ணுறதுக்கு இறங்குற காலஸ்வரூபனாக இருக்கிற பகவானோடு காரணமாயிட்டு கோபத்தால் வளைஞ்சு துடிக்கிற அந்த புரிக மத்தியத்திலேருந்து சாங்கர்ஷணன் அப்படிங்கிற நாமத்தால் ஃபேமஸான 11 மூர்த்தி பாவங்கள் இருக்கிற 3 கண்கள் இருக்கிற 3 மொனகள் இருக்கிற சூலத்தோடு கூடியவனாயிட்டு இருக்கிற சம்ஹார ருத்ரன் உத்பவிக்கிறார் அப்படின்னு ஸ்ரீ சுகபிரமர்ஷி பரீட்சித்துக்கு வர்ணிக்கிறார். காலேனா கல்பத்தோடு கடைசியில அந்த நைமித்திக பிரளயம் ஆரம்பிக்கிற அந்த டைமில் நைமித்திக பிரளயம் முடியற டைமிலையாக்கும் கல்பம் ஆரம்பிக்கிறது. அதே மாதிரியே கல்பத்தோடு கடைசியில ஆக்கும் நைமித்திக பிரளயம் ஆரம்பிக்கிறது. அப்படி அந்த கல்பத்தோடு கடைசியில 14 மன்வந்தரம் முடிஞ்சு அந்த நைமித்திக பிரளயம் வர அந்த சமயத்தில் பிரம்மாவோடு பகல் முடிஞ்சு ராத்திரி வர சமயத்தில் இந்த பிரபஞ்சத்தை எல்லாம் உபசஞ்சிஹீர்ஷதா സംഹരിக்கிறதுக்காயிட்டு பகவானோடு அமர்ஷ அடக்க முடியாத அளவுக்கு இருக்கிற அந்த கோபம் கண்ட்ரோல் செய்யறதுக்கு சாதிக்காത്ത கோபம் காரணம் விரஜித நன்னாயிட்டு துடிக்கிற வெட்டி விறக்கிற ருஜிரா நல்ல அழகு இருக்கிற பிரமது நன்னா அசையற நன்னா இளகர புருவோஹோ 2 புரிக கொடிகளோடு அந்தரேண நடுவிலேந்து சாங்கர்ஷணஹா நாம சங்கர்ஷணன் அப்படின்னு பேர் இருக்கிற ஏகாதச വ്യൂഹ 11 രുദ്രர்களோடு കൂട്ടമായിട്ട് കാലാഗ്നി രുദ്രനോട് ഭ്രൂമധ്യത്തിലേന്ത് 11 രുദ്രர்களோடு വ്യൂഹ കൂട്ടമായിട്ട് ത്രക്ഷഹ 3 கண்கள் இருக்கிற த்ரீ அட்சஹ அதாக்குவீங்க த்ரட்சஹ 3 கண்கள் இருக்கிற ருத்ரஹா ருத்ரன் ത്രിശിഖം 3 മൊനകളോട് കൂടിന ശൂലം ശൂലത്തെ ഉത്തംഭയൻ നന്ന ഒശത്തിപ്പിടിച്ച് ആട്ടീണ്ട് ഉദതിഷ്ഠത് ഉയർന്നു വந்தார். ഏകനാന രുദ്രൻ സംഘർഷണൻ அப்படின்னு പേരോട് കൂടിന രുദ്രൻ 11 ആയിട്ട് സെപ്പറേറ്റ് ആന ഭാവത്തില് ഒരു രുദ്രൻ 11 മൂർത്തി ഭാവം എടുത്തിണ്ട് 11 സ്ഥാനങ്ങളിൽ വസിച്ച് ഇന്ദ്രിയങ്ങളെ പലതും ചെയ്യறதுக்கு കർമ്മശക്തിയായിട്ട് ആജ്ഞ ചെയ്യறதுக்கு ഉത്ഭവിച്ചാർ. ഏകാദശ രുദ്രர்களെ നമ്മൾ பார்த்ததாக்கும். ഭാഗവതത്തോട് 3வது സ്കന്ധത്തിലെ 12வது சாப்டர்ல 6லேருந்து 14 வரைக்குமான ஸ்லோகத்திலேயாக்கும்
ഏകാദശ രുദ്രകളോട് ഉത്ഭവത്തെയും സ്ഥാനമാനങ്ങളെയും ഏകാദശ രുദ്രകളോട് മനവികളോട് പേരുമെല്ലാം വർണ്ണിക്കുന്നത് നമ്മൾ பார்த்தது. മഞ്ഞു, മനു, മഹേശാനൻ, മഹാൻ, ശിവൻ, ഋതുധ്വജൻ, ഉഗ്രരേതസ്, ഭവൻ, കാലൻ, വാമദേവൻ, ധൃതവ്രതൻ இப்படின்னு 11 ருத்ரர்களோட பேர்களை நம்ம பார்த்ததாக்கும். மஞ்சு அப்படிங்கிற ருத்ரரோட பேராக்கும், அவரோட மனைவியோட பேராக்கும் தி. மனு அப்படிங்கிற ருத்ரனோடு மனைவியோட பேராக்கும் விருத்தி. மகேஷானனோட மனைவி பேரு உஷனா. மகான் அவரோட மனைவியோட பேரு உமா. சிவன் அவரோட மனைவியோட பேரு நியுல்சா. ഋതുധ്വജനോട് മനവി ഋബി. ഉഗ്രരേതസോട് മനവി ഇള. ഭവനോട് മനവി അംബിക. കാലനോട് മനവി ഇരാവതി. വാമദേവനോട് മനവി സുത. ധൃതവ്രതനോട് മനവി ദീക്ഷ. ഇതെല്ലാം നമ്മൾ பார்த்ததாக்கும். സർവലോകത്തിലെയും പരിപാലനം പண்றதுக்காയിട്ട്, സർവലോകങ്ങളെയും പരിപാലനം പண்றதுக்காയിട്ട് ഹൃദയം, ഇന്ദ്രിയങ്ങൾ, പ്രാണൻ, ആകാശം, വായു, അഗ്നി, ജലം, ഭൂമി, സൂര്യൻ, ചന്ദ്രൻ, தபசு இப்படி இருக்கிற 11 ஸ்தானங்களை பிரம்மா ருத்ரனுக்கு கொடுத்தார். ருத்ர சிருஷ்டிகள் எல்லாம் அந்த ருத்ரரோடு அந்த ரௌத்ர பாவத்திலையும் ருத்ரரோடு ஆகிருதியிலையும் ருத்ரரோடு பலத்திலையும் சுபாவத்தாலையுமே இந்த உலகத்தை எல்லாம் பயமுறுத்தினதையும் அதெல்லாம் பார்த்து பிரம்மாவும் நெடுங்கி போனார். அதனால இந்த சர்வலோகத்துக்கு மங்களம் உண்டாக்குற தபஸ செய்யறதுக்கு பிரம்மா ருத்ரர்கிட்ட சொன்னார். அதெல்லாம் நம்ம 3ஆம் ஸ்கந்தத்தில் 12வது சாப்டர்ல 6வது ஸ்லோகத்திலிருந்து 19வது ஸ்லோகம் வரைக்கும் பார்த்ததாக்கும். அந்த பகவான் சங்கர்ஷணனிலேந்து நீலலோகிதனாயிருக்கிற அந்த பகவானிலேந்து ஆக்கும் ஏகாதச ருத்ரர்கள் உண்டான. பிரம்மாவோடு கோபத்திலேந்து ஆக்கும் நீலலோகிதனான அந்த சங்கர்ஷண மூர்த்தி உத்பவிச்சார். சம்ஹார ருத்ரனாயிட்டு உயர்ந்து சாடினார் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்ததாக்கும்.